நானாத்மாவே எந்தன் சக்தியும் மனம் புத்தி செயல் சேர்ந்தது நானாத்மாவே 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 பிரபுவின் ஒளியே என்னிடமும் நிறைந்தே வழியை காட்டிடுமே சாகர நீரில் நானும் ஒரு துளியே நானாத்மாவே 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 அறிவு புதையலாய் நான் இருப்பேன் முதல் இடை முடிவும் நான் அறிவேன் அறிவெனும் கடலில் நானும் ஒரு நதிதான் நானாத்மாவே 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 நானே சாந்தியின் வடிவம்தான் என் இல்லம் முழுமையும் சாந்திதான் சாந்தி சாகர குழந்தை நானேதான் நானாத்மாவே 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 பாடுகிறேன் பிரேமையினாலே ஆடுகிறேன் மகிழ்ச்சியில் நானே பேரின்ப கடலில் நானே குளிக்கின்றேன் நானாத்மாவே 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 புனிதம் எந்தன் கொள்கைதான் தந்தையும் அற்புத கடலேதான் அன்பெனும் சிகரமாய் திகழும் பரஞ்சோதியே நானாத்மாவே நானாத்மாவே தூய்மையே என் சுபாவம்தான் தூய்மை எனது வீடேதான் தந்தையைப் போலே நானும் தூய்மைதான் நானாத்மாவே 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 சக்தியின் வடிவம் நானேதான் சக்தியின் வீடே என் வீடாம் சக்தி கடலை அடைகின்றேன் நானே நானாத்மாவே 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 வழிவற்ற வடிவம் என் வடிவம் பண்புகள் என்னை அலங்கரிக்கும் இறைவனிடம் என்னை அர்ப்பணம் செய்கின்றேன் நானாத்மாவே நானாத்மாவே
நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த கிளாஸ்ல 1 ஹவர் ஆகும். இன்னைக்கு நம்ம ஆத்மா பாடத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னாக்கா, யாருமே நோட்ஸ் எழுத வேண்டாம். நோட்டு புக்கு எல்லாத்தையும் தூரமா வச்சிருங்க. அஹ், நல்லா முழு கவனம் 100% கவனம் கொடுத்து கேளுங்க. கேட்கும்போது இப்ப நம்ம பாட்டு கேட்கும்போது எல்லாரும் யாரெல்லாம் ஆத்மான்னு போனீங்க, இல்ல கேட்டுக்கிட்டே சும்மா இருந்துட்டீங்களா? ம் ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மான அந்த நினைப்புலயே கேட்கணும். கேட்குற விஷயங்களை கேட்கும்போதே அனுபவமும் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே கேட்கணும். சும்மா காதால கேட்கறது இல்ல, ஆனா வந்து அனுபவமா இருக்கா? ம் இப்ப நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, ஆனா ஏதோ பேசிக்கிட்டு வெளியில எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுறீங்கன்னா அது ஒன்றும் சுவையெல்லாம் ரொம்ப தெரியாதுல்ல. ஜில்லுன்னு ஏதோ சாப்பிட்ருப்பீங்க வெயிலுக்கு, அவ்வளோதான் தெரியும் இல்லையா? ஆனா எந்த காரியமும் செய்யாம அதை மட்டுமே சாப்பிட்றது மட்டுமே அப்ப செய்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இன்ச்சும் உங்களால ஒவ்வொரு வாயும் ஃபீல் பண்ணி சாப்பிடுவீங்க இல்லையா, என்ஜாய் பண்ணி. அந்த மாதிரி இப்ப நீங்க எழுதல, உங்களை ஒன்றும் நீங்க செய்ய போறதில்ல, வெறுமனே கேட்க போறீங்க. நல்லா புரிஞ்சிட்டு கேட்க போறீங்க. சும்மா காதால கேட்கறது இல்ல, புரிஞ்சுக்கணும். கேட்கும்போது புரியுதா பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கேட்கும்போதே அனுபவம் ஆகுதான்னு பாருங்க. நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபுல்லாவே உங்களுக்கு படம் தான் காட்டுவேன். படம் காட்டி காட்டி தான் சொல்லுவேன். ஸோ அந்த படம் எல்லாம் வீடியோல வரும். நீங்க அப்புறமா வீடியோ பார்த்து நோட்ஸ் எழுதிக்கலாம். நோட்ஸ் எழுதாம இருக்க முடியாது, ஆனா இப்போ எழுத வேண்டாம். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே 7 நாள் பாடம் பலமுறை கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் 7 நாள் பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளும் பட விளக்கத்துல எல்லாம் நிறைய பேருக்கு போய் அறிமுகம் கொடுத்துருப்போம். அது இல்லாம பாபா டெய்லி முரளியில ஆத்மா பத்தி தான் நிறைய பேசுவாரு. அது இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் 1 வருஷம் அப்படி கேட்டிருப்போம். இருந்தாலும் நான் புதுசா இன்னைக்கு தான் கேட்குற மாதிரி கேட்கணும். நானும் உங்களை எல்லாரும் இன்னைக்கு தான் நீங்க எல்லாம் கோர்ஸ்க்கு வந்திருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நீங்களும் உங்களை ஒண்ணுமே, இது எப்போதுமே இந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்ததுன்னா, நம்ம எல்லா விஷயத்திலயும் நிறைய படிக்க முடியும். எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டோம்னா எதுவுமே உள்ள போகாது. அதனால தான் பாபா நேத்து கூட பிளெஸ்ஸிங்ல பாலக் சோ மாலிக் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? குழந்தையான்னா ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம நிறைய படிக்க முடியும். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஓம் சாந்தி. நான் இப்போ ஷேர் பண்றேன். நம்மளுடைய பாடத்திட்டத்துல நிறைய ராஜயோக தியானம் விதவிதமா இருக்கு. ஆனா நம்மளுடையது பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானம். ஓகேங்களா? ஸோ பாபா மொதல் பாடம் என்ன சொல்லித் தராருன்னா, நம்மை பற்றிய அறிமுகத்தை தான் நமக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா? ம் ம், நம்மை பற்றிய அறிமுகம் கொடுக்கும்போது ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் இந்த தியானம் பண்ணா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தியானம் பண்ணா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் இதை நம்ம கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? ராஜயோக தியானம் பண்ணாக்கா நமக்கு என்ன லாபம், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்ம தியானம் பண்றப்ப இதெல்லாம் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மன அமைதி வரும் ராஜயோக தியானம் பண்ணாக்கா. அப்புறம் புத்திக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நமக்கு பாபா ஞானம் கொடுக்குறாங்க. ஸோ முந்தி இருந்ததோட இப்ப நமக்கு இன்னும் தெளிவு வந்திருக்கா? வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி கையாளணும்,
அப்புறம் தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். லைக் சும்மா சும்மா காப்பி குடிக்கிறது, இல்லை எப்போ பார்த்தாலும் யூடியூப் பார்க்கறது. நேற்று சொன்னீங்க இல்லையா நீங்க அந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடிஞ்சதா அப்படின்னு. அப்புறம் டென்ஷன்ல இருந்து வெளியில வர முடியும். அமைதி, சந்தோஷம் மற்றும் அன்பை அனுபவம் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஏன்னு சொன்னாக்கா மனசு இப்ப ஆரோக்கியமா இருக்கிறதால உடல் மீது அதனுடைய தாக்கமும் இருக்கும். அப்புறம் உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும். முதல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்கும் இல்லையா, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு இருக்கும் சொந்தங்கள்ல. இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும் கர்ம கணக்கு, நம்ம வந்து நல்லபடியா இப்ப இருந்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இப்ப போய் நம்ம பிரச்சனைன்னு யார்கிட்டயாச்சும் போறோமா, நம்மளுடைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு, இல்ல இல்லையா பாபாட்ட பேசுறோம், நமக்கு பாபா வழிமுறை சொல்லி தரார், நம்ம பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிறோம். அதுபோல வீணான எதிர்மறையான எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியும். அதற்கு ஆற்றல் கிடைக்கும், அதாவது பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சந்தோஷமா இருக்கிறோம்னா அது வெற்றி. ஓகேங்களா? குழந்தைகளுக்கு நல்ல உதாரணமாக வழிகாட்ட முடியும். சமுதாயத்திற்கு உதவி செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ராஜயோகம் தியானம் பண்ணா நமக்கு பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நான் யார் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பாக்குறீங்க? உங்களால தெரியுதா? அங்க ஒரு மனித முகம் இருக்கிறது தெரியுதா? ஒரு சிஸ்டருடைய முகம். ஆனா தெரியுது. அவ்வளோ தெளிவா இல்ல, இல்லைங்களா? யாரோ ஒருத்தருடைய ஃபேஸ் இருக்கு, முகம் இருக்கு, ஆனா அவ்வளோ தெளிவா இல்ல. ஏன் அந்த படம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் யார் அப்படின்னு ஒரு தெளிவே நமக்கு இல்ல, புரியல. அது ஒரு ஒரு வேகா அப்படியே தான் ஒரு குழப்பமா அப்படிதான் இருக்கு. அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்வி நம்மள பல பேருக்கு வந்திருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு வரும், எங்கிருந்து வந்தோம், இவ்வளோ பெரிய வானமா இருக்கே, இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்களே, எங்கிருந்து வந்தோம் அப்படின்லாம் திடீர்னு தோணும். அப்போ நான் வந்து ஆணா பெண்ணா, இப்ப ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம கோர்ஸ்க்கு வரும்போது நீங்க யார் அப்படின்னு சொன்னா கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், என்னடா இது நம்மள யாருன்னு கேட்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் வந்து பேர் சொல்வோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன நாம தொழில் செய்கிறோம், டாக்டர் இன்ஜினியர் இல்லை ஏதாச்சும் சொல்லுவோம், என்ன செய்கிறோம், நான் கம்பெனி வச்சுருக்கேங்க, சொந்தமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எல்லாரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்து தானே வருவாங்க இல்லைங்களா கிளாஸுக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இந்தியன்னு சொல்லுவாங்க, இல்லை நான் கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கேட்டா. அப்புறம் இன்னும் இல்லை இன்னொன்று உங்களை பற்றி சொல்லுங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஓ இதுக்கு மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப விவரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த கம்பெனிக்கு ஓனர் இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்க யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த படத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ரோல்ஸ். நம்ம முழு நாள்ல வந்து வேற வேற பாகம் நடிக்கிறோம் இல்லைங்களா? காலையில இப்ப நம்ம வீட்டுல எந்திரிக்கும் போது நம்ம மட்டும்தான் எந்திரிச்சிருக்கோம், காலையில இன்னும் யாருமே எந்திரிக்கல இல்லைங்களா? நம்மள அம்மானு கூப்பிட இன்னும் யாரும் எந்திரிக்கல. நம்ம காப்பி போட்டு கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டோ யாரோ அங்க இல்ல. நாம மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம ரோல் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனா டே போக போக டைம் ஆக ஆக என்ன ஆகும், நம்மளுடைய ரோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப குழந்தைங்க எழுந்து வரும்போது அம்மானு கூப்பிடுவாங்க, அப்ப என்னுடைய ரோல் வந்து ஒரு தாய். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு ரெடி ஆகி போயிடுவோம். அங்க வந்து நாம என்ன பண்றோம், அங்க ஒரு எம்ப்ளாயி, ஒரு வேலையில சேர்ந்துருக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம், சாயங்காலம் ஆனா நம்ம ஏதோ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம். ஸோ நான் யார், இப்படி நான் நடிக்கிற பாகமா நான். இந்த பாகத்தை தாண்டி நம்மளால நம்மை பற்றி நினைக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதானும் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு ஏதானும் ஒண்ணு பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது இந்த ரோலே தான் நாம அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். நாம ஆத்மா அப்படின்னு நம்மை ஸ்திரப்படுத்தி உணர்ந்து பார்க்காத வரை ஏதோ ஒரு ரோல்ல தான் நம்மை வந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா வந்து நாம என்ன, இந்த என்னுடைய பெயர் நானா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நிச்சயமா பெயர் கிடையாது இல்லைங்களா? பெயர் வந்து அப்புறமா கொடுக்கப்பட்டது தான். நமக்கு ஒரு 10 நாள்லயோ அந்த மாதிரி நம்மளை தொட்டில்ல போடுற வரை நமக்கு பெயரே கிடையாது. ஸோ பெயர் பிறகுதான் வந்தது இல்லைங்களா? ஆனா அந்த பெயர் கூட நமக்கு எவ்வளோ ஒரு பற்று இருக்கு இல்லைங்களா?
இப்ப நம்ம நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆத்மான்னு நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்ம பேரை யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நாம திரும்புவோம்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப ஒரு ஆர்மியில இருக்கிற ஒருத்தர் போறாரு அப்படின்னாக்கா அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ரோட்ல அவர் நடந்து போறாரு அப்படின்னா அவர் முன்னாடி பக்கம்தான் பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அந்த அளவு அவர் வந்து கவனம் பழகி இருக்கிறார், கவனம் கொடுத்து. அது போல நாம் ஆத்மான்னு நம்ம நடந்து உணர்வோட போயிட்டு இருக்கோம்னா நம்ம பேர் சொல்லி யாராச்சும் கூப்பிட்டா கூட நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல்டா இருக்கும். நான் ஆத்மா, என்னுடைய பெயர் இது, என்ன அவங்க கூப்பிடுறாங்கன்னு நான் வந்து ஒரு நிதானமா நான் திரும்புவேன். அப்படி அந்த கண்ட்ரோல் இல்லாம யார் இங்க அப்படின்னு அந்த ஏதோ ஒரு இமோஷன், ஒரு உணர்வு, இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வந்துருச்சு. யார் இது அப்படின்னா அங்க ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு இல்லையா? ஒரு ஆச்சரியக்குறி, யாரு அப்படின்னு. அதெல்லாம் வந்துச்சுனாலே நம்ம உடல் உணர்வுல இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்னுடைய பெயர் வந்து நான் கிடையாது. அப்போ நான் ஆண் பெண்ணா நான் அதுவும் நான் வந்து கிடையாது. ஆத்மா சிறு ஒளி புள்ளி இல்லைங்களா? ஒளி புள்ளிய பார்த்து எப்படி ஆண் பெண்ணுன்னு சொல்ல முடியும்? அதனால எப்பயாவது வந்து ம், சில பேர் வந்து மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவங்க ஆம்பளையா இருந்தா தான் அவங்க மதிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனிங் எண்ணங்கள்லாம் வரும்போது நம்ம ஆத்ம உணர்வுல இல்ல. ஸோ நாம என்ன பண்ணணும்? அந்த நேரத்துக்கு திருத்திக்கணும் நம்மளுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும். அதுபோல சமுதாய அந்தஸ்து. இதுவும் நான் கிடையாது. நான் எந்த மாரி பங்களோ வீட்ல இருக்கிறேன், நான் எந்த மாரி வண்டி ஓட்டுறேன், ஆல் தட் டசன்ட் மேட்டர். இதெல்லாம் நான் கிடையாது. நான் செய்ற உத்தியோகம் நானா? அப்படின்னு கேட்டா, அதுவும் வந்து நான் கிடையாது. அப்ப நான் யார்? அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, இந்த மாரி நம்மளுடைய இனம், அதாவது மனித குலம், இல்ல தமிழன், இல்ல வந்து இந்தியன், இந்த மாரி நம்மள நினைக்கிறது, இதெல்லாம் வந்து கூட உடல் உணர்வு. இப்போ உங்களுக்கு வந்து சைனீஸ் ஸ்டைல்ல நூடுல், நம்ம ஊர்லயும் இப்ப நெறைய நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க, ரைஸ் மாதிரி. பட் நம்ம ஊர் ப்ரிப்பரேஷன் வேற மாரி இருக்கும். இப்ப சைனீஸ் ஸ்டைல்ல உங்களுக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி அத சாப்பிடுவீங்க? நம்மளால எல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உடல் உணர்வு அங்க ஒரு வித்தியாசம் வரும். நாம வேற அவங்க வேற அப்படின்னு. அப்போ அந்த உணர்வும் அந்த வித்தியாசமா அதுவும் வந்து நான் கிடையாது. அப்போ எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் நானா? அதாவது நம்பிக்கைகள்னு சொல்லும்போது துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது கெட்டவங்களை பார்த்தா நகுந்துடணும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள ஊறி போயிருக்கிற விஷயங்கள், இந்த நம்பிக்கைகள். இதெல்லாம் வந்து நாம எடுத்து இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலன்னா, அதெல்லாம் ஆட்டோ பைலட் தன்னால நடக்கும். நீங்க வந்து நீங்களே ஒண்ணும் போய் உணர்ந்து பார்த்து செய்ய வேண்டியதில்ல. உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும். யாராச்சும் கெட்டவங்க கிட்ட சேர்ந்து ஒரு இழப்பு. அப்ப என்ன ஆயிடும்? உங்களுக்குள்ள அது ஆழமா பதிஞ்சிருக்கும். அது தன்னால வேலை செய்யும். இப்ப பிராமின்ல வரும்போதும் நாம என்ன பண்றோம்? பிராமணர்ல நம்மளுடைய சுபாவத்தை மாத்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப பல பேருடைய தேவையில்லாத சுபாவங்கள் எல்லாம் நம்ம கண்ல படும். ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்க பக்கமே போக மாட்டோம். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? திரும்ப என்னுடைய பழைய நம்பிக்கைகள்லயே நம்ம வாழ்ந்து ஆத்ம உணர்வு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்முடைய பாகம், அத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய பார்ட் காலையில இருந்து, அதுவும் நான் கிடையாது. இவற்றில எதுவுமே நான் கிடையாது. அப்போ நான் யார்? அப்படின்னு பார்க்கிறப்போ, என்னுடைய பெயர் நான் கிடையாது. என்னுடைய ரூபம், அதாவது நான் உயரமா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், அல்ல நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். அந்த ரூபமும் நான் கிடையாது. ஸோ கண்ணாடி முன்னால எப்ப போய் பார்க்கும்போதும், இந்த அழியக்கூடிய இந்த ரூபம் நான் கிடையாது அப்படின்னு உணர்ந்து பார்க்கணும். சும்மா போய் அப்படியே பொட்டு வச்சுட்டு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு செயலையும் ஆத்ம உணர்வு பழக நாம பயன்படுத்தணும். அதே போல எங்கிருந்து வந்தோம் நாம இங்க? இவ்ளோ பெரிய உலகம், இவ்ளோ மக்கள் இருக்காங்க, இவ்ளோ விதவிதமா இருக்கு இந்த உலகம். எங்க இருந்து நான் வந்தேன்? இங்கேயே தான் இருந்தேனா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எதுக்காக இங்க வந்தேன்? எதுக்காக இது இப்படி ஒரு மனித ரூபம் எடுத்து, அதுல இத்தனை பார்ட் நாம செய்றோம்? இதெல்லாம் வந்து நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இல்லைங்களா? அப்புறம் மனிதர்கள் அதே மாதிரி.
இதுக்கும் மேல நம்ம யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க கோர்ஸ் எடுக்க போனப்போ உங்களை கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஒன் பை ஒன் எல்லாம் சொன்னா இதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேல நீங்க யார், நீங்க யாருன்னா, ஓ சரி, நான் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு கடைசியில அங்கதான் வந்து நிக்கும் இல்லைங்களா? ஓகே, நீங்க மனிதர்கள். மனிதர்கள்னா யாரு சொல்லுங்க அப்படின்னா, மனிதன்னா மனிதன் அப்படின்றோம் இல்லைங்களா? ஆனா உடலும் உயிரும் சேர்ந்து தான் மனிதர்களா இருக்கிறோம். இப்ப உடல் தனியா இருந்தாலும் அதை பிணம்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஆத்மா தனியா இருக்குன்னா அதை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது, அதனால தெரியவே தெரியாது. சோ உடல்ல இருக்கும் பொழுது உயிரோட நாம இருந்தால் நாம வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ உடலும் உயிரும் சேர்ந்து மனிதர்கள். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உடல் நானா அல்லது உயிர் நானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உடல் தான் நாம. ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உடல் தான் நாம அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உயிர் நாம அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்போ இதுல வந்து நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இதுல பிராமின் நமக்கு என்ன வந்து நமக்கு பயிற்சிக்கு முக்கியமான விஷயம், இதுல உயிரா உடலா அப்படின்னு பார்க்கிறப்போ, உயிர் தான் நாம, உடல் நமக்கு சொந்தம். என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது உடலை தான் என்னுடையது அப்படின்னு சொல்றோம். உயிர் வந்து நான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நாம பிராக்டிஸ் பண்ணணும். நான் தான் மாஸ்டர் இந்த உடலுக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இந்த உயிரா உடலா அப்படின்னு பார்த்த பிறகு அதை நாம இன்னும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறப்போ, இந்த படத்துல வந்து பாருங்களேன், எலும்புக்கூடு இருக்கு. அதாவது அந்த எலும்புக்கூடுக்கு ஒரு மனித உடல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு உடல், ஒரு பெண் இருக்காங்க. ஆனா ஏன் வந்து நம்மளுக்கு தெரியல உயிரா உடலா அப்படின்னா, உடலை வந்து கண்ணால பார்க்க முடியுது, ஆனா உயிரை வந்து பார்க்க முடியல. உங்களை உங்களால் பார்க்க முடியுமானால் நீங்கள் இவ்வாறு தான் இருக்கின்றீர்கள். நெத்தியில பிரகாசமான ஓர் நட்சத்திரமாக தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். சோ நெற்றியில பிரகாசமாக என்னை நான் அந்த கண் மனக்கண்கள் மூலம் விஷுவலைஸ் நான் பார்க்கிறது ஆத்ம உணர்வு. இப்ப பாபா சொல்றாரு இல்லையா, உங்களுடைய ரூபத்தை உங்க முன்னால கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ என்னுடைய ரூபம் என்ன? நான் ஓர் நட்சத்திரம், ஒளி புள்ளி, பிரகாசிக்கும் ஒளியும் சக்தியும் நிறைந்த ஆத்மா, நான் நெத்தியில இருக்கிறேன்னு. இப்ப இந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்மை நாம் பார்ப்பது ஆத்ம உணர்வு. ஓகேங்களா? சோ இப்ப உடல் வேறு, ஆத்மா வேறு. இந்த ரெண்டுல கண்களுக்கு புலப்படாத ஆத்மா நான். அப்போ வந்து என்ன கண்ணாலேயே பார்க்க முடியாது அப்படின்னா, ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, கண்கள் பஞ்ச தத்துவங்கள்னால ஆயிருக்கு. ஆனா ஆத்மா ஆறாவது தத்துவத்தால ஆயிருக்கு. இந்த மீடியம் மேட்ச் ஆகல, அதனால பார்க்க முடியல. கண்கள் பார்ப்பதற்கான ஒரு கருவி இல்லைங்களா? ஆனா ஆத்மா நான் ஆறாவது தத்துவம். கண்ணு வந்து ஐந்து தத்துவம் தான். அதனால நம்மளால நம்மை பார்க்க முடியல. ஓகேங்களா? அப்ப என்ன பார்க்கவே முடியாது. ஆனா நான் இருக்கிறேன்னா நான் எவ்வளோ சூட்சுமமானவன் இல்லைங்களா? உணர்ந்து பார்க்கணும். ஆத்மாவை ஆத்மாவை வந்து கண்ணால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது, கத்தியால வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது, காத்து ஒன்றும் பண்ணாது, இறக்கவே முடியாது ஆத்மா நான். இந்த அழிவில்லாத ஆத்மா தான் நான். ஓகேங்களா? சோ அப்ப நாம நினைச்சு பார்க்கணும், அழிவில்லாத ஆத்மான்னா அழிக்கவே முடியாதுன்னா அப்ப இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? படத்துல எல்லாரும் பாக்குறீங்களா? தெரியுதா? புரியுது. ம்? அப்போ அழிக்கவே முடியாது இந்த லைட் தான் நான் அப்படின்னாக்கா, இந்த ஆத்மா இந்த சின்ன ஒளி புள்ளிய வெயிட் போட்டு பார்க்க முடியுமா? வெயிட்டே போட முடியாது. அவ்வளோ சின்னது, அவ்வளோ பஞ்சை விட ஒரே ஒரு கடுகு எவ்வளோ வெயிட் இருக்கும்?
நம்ம டெய்லி தாளிக்கிறோம் இல்லையா, ஸ்பூன் ஸ்பூனா கடுகு. அதுல ஒரே ஒரு கடுகு எடுத்தா அது எவ்வளவு வெயிட் இருக்கும்? நகை கடையில எல்லாம் போனா குண்டுமணி போடுவாங்க இல்லையா, அதோட அதுல ஒரு 1000 100,000 மடங்கு வெயிட்டே இல்ல ஆத்மா. ஆனா அது எவ்வளவு சக்திசாலி அப்படின்னா 60 கிலோவை நிக்க வச்சிருக்கு. உங்க பாடி வெயிட் என்ன? உங்க கையில 10 கிலோவை தூக்கிட்டு 10 மைல் நடங்க, ஒரு 10 நிமிஷம் நடங்க, 10 கிலோவை தூக்கிட்டுன்னா எப்படா வைக்க சொல்லுவாங்கன்னு இருக்குமா இல்லையா? கையில 2 கையிலயும் 5 5 கிலோ தூக்கிட்டு நடக்க சொன்னா எவ்வளவு பாரமா இருக்கும். ஆனா இந்த ஆத்மா கண்ணால பார்க்க முடியாது, தொட முடியாது, வெயிட் போட முடியாது. இது எவ்வளவு சக்திசாலியா இருந்தா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம பாடியை தூக்கிட்டே இருக்கு ஆல் த டைம். ஒருத்தர் இறக்கும் போதுதான் அந்த பாடியவே அது விடுது. அப்போ உடல் சக்திசாலியா, ஆத்மா நான் சக்திசாலியா? ஆத்மா நான் அவ்வளவு சக்திசாலி. ஆத்மாதான் சக்திசாலி. எதனாலையும் நான் என்ன கொல்ல முடியாது, நான் இறக்கவே முடியாது. கல்பம் பிறகு கல்பம், 5000 வருஷம் 5000 வருஷம், எத்தனையோ 5000 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். இனி எத்தனையோ 5000 வருஷங்கள் கல்பம் கல்பமா இருப்போம் நாம எல்லாருமே. சோ ஆத்மா நான் இறக்கவே முடியாது. நான் சக்திசாலின்னு நினைச்சா முதல்ல இந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வரும். என்னை ஒண்ணுமே யாரும் பண்ண முடியாது அப்படின்னா ஹவு பவர்ஃபுல் ஐ am. நாம சிலப்போ சுனாமி வரும்போது கடல்ல அதெல்லாம் நம்ம படத்துல பாக்குறப்போ நமக்கு பயமா இருக்கும், அதுல எவ்வளோ விஷயங்கள் அழிந்து போகுதுன்னு. ஆனா எது வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப எழுந்து நிப்பேன். அப்படின்னா நான் சக்திசாலியான ஆத்மா. ஓகேங்களா? இதை உணர்ந்து பார்க்கணும். சோ இந்த ஆத்மா தான் நான். அப்போ உங்களை நீங்கள் ஒரு ஆத்மா என்று உணர்ந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆத்மா, உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது. நான் வேறு, உடல் வேறு. அப்ப எப்படி இதை உணர்ந்துனா திரும்ப 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 மனசுல சொல்லணும். நான் வேறு, நான் ஆத்மா, நான் ஆத்மா, எனக்கு ஒரு உடல் இருக்கு. எனக்கு இதெல்லாம் சும்மா கேட்கிற விஷயம் இல்லை. இந்த ஒரே விஷயத்த பாபா என்ன சொல்வாரு, கராச்சியில இருந்த போது தாதி எல்லாம் பீச்சுக்கு பாபா கூட்டிட்டு போவாரு. நம்ம யஜ்யத்துக்குன்னு பஸ் இருந்தது. அதுல கூட்டிட்டு போய் எல்லாரையும் ஒவ்வொரு பாறை மேல உட்கார சொல்லிடுவாரு பாபா. ஒருத்தருக்கு ஒரு விஷயம்தான், நான் ஆத்மா, இந்த உடல் நான் அல்ல. அப்படியே அரை நாள் உட்கார்ந்துருப்பாங்க பாறை மேல. தபஸ்யா, ஒரே ஒரு எண்ணம். அது போல நீங்க நாளைக்கு நோட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி தபஸ்யாவுக்காக ஒவ்வொரு லைன் தான், ஒரே ஒரு லைன், அரை நாள். இப்ப இல்லைன்னா அரை மணி நேரமாச்சும் நம்ம உட்காந்து பார்க்கணும் ஒரே ஒரு லைன் எடுத்து. அப்பதான் அனுபவம் வரும். இல்லைன்னா புரியும், கேட்டிருக்கோம், ஆனா உணர்ந்தமா தெரியாது. உணரல அப்படின்னா அது என்னோட வர முடியாது. அப்போ நீங்கள் ஒரு ஆத்மா, உங்களுக்கு ஒரு உடல் இருக்கு. நான் ஓர் ஆத்மா. இந்த படம் அப்படியே இந்த படம் மட்டும்தான் இருக்கணும். நம்மள நினைச்சோம் அப்படின்னா நெத்தியில பிரகாசமா ஒரு நட்சத்திரம், நெற்றியின் இரு புருவங்களின் மத்தியின் நடுவில் மூளைக்கு முன்னால சிறு ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். இப்படியே போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிற மாதிரி நெத்தியில அப்படியே ஒளியிலேயே இல்ல ஆத்மா. கொஞ்சம் உள்ள போறோம், மேல தலையில இருந்து ஒரு கீழே ஒரு கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள தலைக்கு உள்ள. அப்போ அந்த மூளைக்கு ஜஸ்ட் முன்னால அடுத்த இன்னொரு படம் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும். So, வெளியிலேயே மேலோட்டமா ஆத்மா இல்ல, கண்ணுக்கு பின்னால இருக்கு. சோ கண்ணு தான் ஜன்னல். கண்ணு வழியா ஆத்மா பாக்குது உலகத்தை. சோ இப்ப நீங்க பார்க்கணும், ஆத்மா நான் கண்களால் பார்க்கின்றேன்னா ஒரு ஜன்னல் வழியா நீங்க பார்த்தா எப்படி இருக்கும்? ஜன்னல் வழியா வீட்ல இருந்து வெளியில எட்டி பாக்குறீங்க. அந்த மாதிரி உடம்பு ஒரு வீடு. அந்த வீட்டுல கண்ணுங்கிறது ஒரு ஜன்னல். அந்த உடம்புக்கு உள்ள ஆத்மா நான் இருக்கிறேன். கண்ணுங்க ஜன்னல் வழியா நான் பார்க்கிறேன். இதுதான் ஆத்ம உணர்வுல பார்க்கிறது. இந்த அளவு 3 ஸ்டெப்பு. நான் 3 எண்ணத்தை வச்சு
அங்க உள்ளேயே இருந்து நான் பார்த்தா நான் ஆத்ம உணர்வுல பார்க்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதுவும் பழகறதுக்கான விஷயம். நானும் ஒரு ஆத்மா, என்னை போல் நீங்களும் ஒரு ஆத்மா. நான் யாரை பார்த்தாலும், எந்த மதம், எந்த இனம், யாரை பார்த்தாலும் எல்லாரும் ஓர் ஆத்மா. நீங்கள் ஒருக்கு உள்ளது. ஆத்மா நான் கண்டேன், காதுகளால் கேட்கின்றேன். இப்ப பாருங்க, மனுஷால எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த கண்ணு ரெண்டையும் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டா அந்த கண்ணு பாக்குமா? ம் அந்த கண்ணு பாக்குமா? பார்க்காது. பார்க்காது. அப்போ யாரு கண்ணு வழியா யாரு பாக்குறா? ஆத்மா நான் கண்களால் பார்க்கின்றேன். ஆத்மா நான் காதால கேக்குறேன். ஆத்மா நான் வாயால பேசுறேன். இதெல்லாம் வந்து கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கும். ஆனா நான் பழகணும். அப்போதான் வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் வரும். இப்ப நான் தான் கண்ணால பாக்குறேன் அப்படின்னா ஓகே, நான் இந்த யூடியூப் பார்க்க கூடாது, நான் கண்ணை மூடிக்கிறேன். என் பக்கத்துல யாரோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா நான் பார்க்க மாட்டேன், நான் கண்ணை மூடிக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல் வரும். இல்லைன்னா நீங்க செய்யணும் செய்ய, ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. நான் கண்ணால பாக்குறேன். அப்போ இதுல எழுதியிருக்கு பாருங்க, ஆத்மாவாகிய நீங்கள் கண்களால் பார்க்கின்றீர்கள். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் உட்காந்து. காதுகளால் இப்ப வந்து காதுகளால் கேட்கிறேன். மீனாட்சி சிஸ்டர் நடுவுல பேச வேண்டாம். டவுட் இருந்தா மட்டும் பேசினா போறோம். ஓகே. இப்போ வந்து பாபா வந்து நமக்கு ஒரு 4 வாரமா என்ன சொல்றாரு, நீங்க சங்கம யுகத்துல ஸ்வராஜ்ய அதிகாரி ஆகணும், செல்ஃப் சாவரின் ஆகணும். அப்போ நீங்க டபுள் மாஸ்டர், பாபாவுடைய பொக்கிஷங்களுக்கும் மாஸ்டர், உங்களுக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்றார். மாஸ்டர், நான் உடலுக்கு ராஜா, உடலுக்கு அதிபதி அப்படின்னா என்னுடைய புலன்களை நான் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல்லாம் நான் ரூல் போட்டு அவங்கள உட்கார்ந்து இருக்க சொல்றது இல்லை. நான் நினைச்சா நான் என் ஃபோனை இப்போ எப்படி யூஸ் பண்றேன், அது போல நான் கண்ணை வேணும்னா நான் பார்க்கணும், வேணான்னா நான் பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன அந்த மாதிரி நம்ம பார்க்கறது, அதை ஆழமா நம்ம எப்படி செய்யலாம்னா, இப்போ நம்ம போறோம், வெளியில போறோம், எவ்வளவோ வண்டிகள் போகுது வழியில, எவ்வளவோ மனுஷால் நடந்து போறாங்க. ஆனா எல்லாமே நம்ம அங்க ஒரு 5 நிமிஷம் நடந்து போனோம்னா எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியுமா? ஏதோ குறிப்பா இது இது போச்சு, ஒரு 5-6 வண்டி போயிருக்கோம், ஒரு 20 பேர் நடந்து போயிருப்பாங்க, இப்படிதான் சொல்வோமே தவிர குறிப்பாக நம்ம எதையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம குறிப்பா எதையும் பார்க்கல, அதனால ஒண்ணுமே ரெஜிஸ்டர் ஆகல. அப்போ இப்ப கண்ணால நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா பாபா என்ன சொல்றாரு, டோன்ட் see evil, கெட்டதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம இருக்கிறது கலியுகம் இல்லைங்களா? எல்லாமே கலியுகத்துல கெட்டதுதான் இருக்கு, எங்க பார்த்தாலும் துக்கம் தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி கண்ணை திறந்துக்கிட்டு நம்ம எப்படி போறது ரோட்ல? எப்படி வந்து நம்ம 4 பேரை பார்க்கணும், வழிய பார்க்கணும், நம்ம எங்க போனாலும் கண்ணை திறந்து தானே வாக்கும் பண்ணணும். எப்படி பார்க்கறது? எப்படி பார்த்தும், பாபா சொல்றார், பார்த்தும் பார்க்காம இருங்க, கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி செய்யறது அத? அப்படின்னா நாம எதை நம்ம 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 வழியில எதுவும் நம்ம நடந்து போறோம் அப்படின்னா வழியில இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், எதிர்க்க வரவங்களையும் பார்க்கணும், அவங்க மேல போய் மோதக்கூடாது. அப்ப நான் எப்படி பார்க்காமலே எப்படி போறது அப்படின்னா, நான் பார்க்காம தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பார்க்குற விஷயங்களை பற்றி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நான் எந்த அளவு பார்க்கணும்னா யார் மேலேயும் நான் மோதாம போகணும், அவ்வளவுக்கு நான் பார்த்தா போறோம். இப்ப எதிரில் நீங்க வாக் போறீங்க, எதிரில் யாரோ நடந்து வராங்க, ஒரு ஆளுக்கு தெரியும், அவ்வளவு தெரிஞ்சா போறோம், அவங்க முகத்தை நீங்க நீங்க தெரியுமான்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜாஸ்தி பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? சூட்சுமம் புரியுதா? பார்த்தும் பார்க்காம இருக்கணும்.
புரியுதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புரியுது சிஸ்டர். புரியுதுங்க சிஸ்டர். சூட்சுமம். ம் நீங்க பார்க்கறத பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா பார்த்துட்டீங்க. ம். அப்ப என்ன ஆயிடும்? எக்ஸ்ட்ராவா பார்க்கறதெல்லாம் உங்க மனசுல இருக்கும். இதெல்லாம் வீணானதா சேர்ந்துக்கும். இவ்வளவு சின்னது கூட வீணானதுதான். அவசியம் இல்லையே. அதே போல காதுகளால் கேட்கின்றீர்கள் அப்படின்னா கேட்டும் கேட்காம இருக்கணும். கிளாஸ்ல இல்ல, சினிமா பாட்டு வரும், சோக சோகமா பாடும், அதை கேட்டும் கேட்காமலும் இருக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த துக்கத்துல போயிருவீங்க. எஸ் ஆர் நோ? அந்த பாட்டை கேட்டு இப்ப நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? பாட்டு வந்துச்சா, அந்த பாட்டை நீங்களும் பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா அர்த்தம். சூட்சுமம். பாபா பாட்டு அஃப்கோர்ஸ் நீங்க கூடவே பாடலாம். இந்த வந்த போன சினிமா பாட்டு, துக்க துக்கமா பாட்டு, அழுக அழுகையா பாட்டு, அதெல்லாம் ஒரு காலத்துல பிடிச்சிருக்கும். ஏன்னா சோகம் தான் நிறைய மக்களுக்கு பிடிக்குதான் சந்தோஷத்தை விட. கண்டுபிடிக்கிறாங்க மனோ தத்துவத்துல. அப்போ கேட்டும் கேட்காம இருக்கணும்னா, நீ உங்களையும் அறியாம நீங்க அந்த பாட்டை பாடிட்டு இருக்கீங்கன்னா கேட்டுட்டீங்க, உள்ள போயிட்டு வெளியில வேற வருது சத்தமா. சோ இதெல்லாம் சூட்சுமம். அதே போல வாய் மூலம் பேசுகின்றீர்கள் அப்படின்னா என்னுடைய சத்தத்தை நானே கேட்கணும். பாபா வந்து சண்டே முரளியில வர சண்டே முரளியில ஹோம்ஒர்க் கொடுக்குறார். ஒரு மாசத்துக்கு யாருக்கும் துக்கத்தை கொடுக்க மாட்டேன். ஸோ முதல் விஷயம் துக்கம் எப்படி போகுதுன்னா வாய் மூலம்தான். ஸோ வாய் திறந்தா சந்தோஷம் மட்டுமே கொடுப்பேன். ஸோ ஆத்மாவாகிய நீங்கள் சிந்திக்கின்றீர்கள், உடலால் செயல்படுகின்றீர்கள். இது இன்னும் சூட்சுமம். இதுதான் கீ. இப்ப இந்த உடலால் கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா, புலன்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா, ஆத்மா நான் சிந்திக்கின்றேன். இங்கதான் கீ இருக்கு. இந்த சிந்தனையில நீங்க சாவியை கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, சாவியை நீங்க எப்படி திருப்புறீங்களோ அந்த மாதிரி கண்ணு கேட்கும். கேட்க கூடாதுன்னு சாவியை திருப்பிட்டீங்கன்னா காது கேட்காது, வாயும் பேசாது. சோ கீ எங்க இருக்கு? அடக்குவதற்கான சாவி எங்க இருக்குன்னா ஆத்மாவினுடைய சிந்தனையில தான் அந்த சாவி இருக்கு. ஓகேங்களா? இதுவரை ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லைங்க சிஸ்டர், புரிஞ்சுதுங்க சிஸ்டர் இது வரைக்கும். ஓகே. இப்போ ஆத்மா உடல்ல எங்க இருக்கு? இந்த படத்துல பாருங்களேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல நெத்தியில புருவத்துக்கு மத்தியில பார்த்தோமா? இப்ப பாருங்க, மூக்குக்கு பின்னால கண்ணுக்கு பின்னால உள்ளுக்கு இருக்கு பாருங்க. உள்ள எங்கன்னா அந்த ஆத்மா லைட் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால மூளை இருக்கு. அந்த அளவு உள்ள இருக்கு. வெளிப்படையாவே ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிற இடத்துலயே இல்ல ஆத்மா. ஆத்மா நான் உள்ளுக்குள்ள இருக்கிறேன். அங்க இருந்து கண் அப்படிங்கிற ஜன்னல் வழியா பார்க்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் அரை மணி நேரம் ஒரு வாக்கியத்தை உட்கார்ந்து உணர்ந்து பார்க்கணும். ஆத்மா நான் இரு புருவங்களின் மத்தியில் உள்ளுக்குள்ள மூளைக்கு வெளிப்பக்கமா உள்ள இருக்கிறேன். கண்ணுங்கிற ஜன்னல் வழியா பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். ஆரம்பத்துல வெறுமனே நீங்க சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க விடாம அந்த ஒரு எண்ணத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற உணர்வு, உடலுக்கு உள்ள இருக்கிற உணர்வு, கண்களுக்கு பின்னால இருக்கிற உணர்வு ஏற்படும். அப்போதான் உணர்வு பூர்வமாக இந்த உடல் நான் கிடையாது, உடலை செயல்பட வைக்கும் மாஸ்டர் நான் அப்படின்னு உங்களுக்கு உணர முடியும். ஓகேங்களே? ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரே ஒரு வாக்கியத்தை உணர்ந்து பார்க்கணும். அதுதான் தபஸ்யா. இதுல பாருங்க, ஆத்மா 5 புலன்கள் மூலமாக செயல்படுகிறது. கண், காது, மூக்கு, வாய், தொடும் உணர்வு. இந்த 5 மூலமா தான் ஆத்மா செயல்படுது. இப்ப ஆத்மா நான் ஆத்மா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு. பாபாவுடைய மை ஆத்மா ஹூம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப ஆத்மா எப்படி அதை கேட்கும் அந்த பாட்டை?
காது மூலமா தான் கேட்கும். ஆத்மாக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதையெல்லாம் ஆத்மா 5 புலன்களின் மூலமாக தீர்த்து கொள்ளும். ஆசை எல்லாம் 5 புலன்கள் தான் தீர்த்து வைக்கும் ஆத்மாவுக்கு. நல்ல ஆசையாகட்டும், கெட்ட ஆசையாகட்டும். ஸோ ஆத்மா புலன்கள் மூலம்தான் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த படம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஸோ இந்த படத்துல என்ன? நான் ஆத்மா, என்னுடைய உடல் வந்து என்னுடையது. என்ன என்னுடைய ஆத்மா? இது ஏன் நான் இங்க ஒரு தனியா சொல்றேன் அப்படின்னா, சில பேர் என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் a ராங் ஃப்ரேஸ். தப்பு அது. என்னுடைய ஆத்மா அப்படின்னா நான் யார்? நான் ஆத்மா, உடல் என்னுடையது. நான் ஆத்மா, இந்த போன் என்னுடையது. நான் ஆத்மா, இந்த கம்ப்யூட்டர் என்னுடையது. நான் வேறு, போன் வேறு. எப்பயாச்சும் கன்ஃபியூஷன் வருமா? குழப்பம் வருமா? இந்த போன் நானா அப்படின்னு ஒரு குழப்பம் வருமா? வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு கீழ்ப்பாக்கத்துல கொண்டு சேர்த்துருவாங்க. எஸ் ஆர் நோ? கீழ்ப்பாக்கம் இஸ் நோன் ஃபார் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஃபார் யூகே சோல்ஸ் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சென்னையில ஒரு இடம். இந்த போன் நானான்னு ஒரு குழப்பம் வருமா? வரவே வராது. இந்த கம்ப்யூட்டர் நானான்னு ஒரு குழப்பம் வருமா? வரவே வராது. அது போல இந்த உடல் நானா? கிடையவே கிடையாது. குழப்பமே இல்லை. உடல் ஒரு கருவி. எப்படி மொபைல் போன் ஒரு கருவி பேசுவதற்கு, அது போல உடல் ஒரு கருவி. கருவி ஒரு பெண், ஒரு வாகனம், ஒரு கருவி. நான் ஆத்மா, உடல் என்னுடையது, எனக்கு சொந்தம். ஓகே, இதையும் பழகணும். ஒவ்வொரு வாக்கியமும் பழகணும். நான் ஆத்மா. அப்புறம் பாருங்க, உடலும் ஆத்மாவும் சேர்ந்து என்னாச்சு? மனிதர்களா ஆயிட்டோம். ஓகேங்களா? ஆத்மா இப்படிதான் மனித உடல்ல இரு புருவங்களின் மத்தியில பிரகாசமா ஜொலிப்பா இருக்கு. அப்போ இந்த வீடு எப்படி அப்படின்னா, எப்படி வந்து இப்ப நாம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், அது போல இந்த உடல் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு வீடு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். வீட்டுக்குள்ள என்ன பண்றோம்? சில நேரம் சமையக்கட்டு போறோம், சில நேரம் ஹால்ல போறோம், சிலப்ப வெளியில வரோம். வீட்டுல எங்க வேணா போறோம் இல்லைங்களா? வீட்டுக்குள்ள நாம இருக்கிறோம். அது போல இந்த உடலுக்கு உள்ள நான் இருக்கிறேன். இந்த உடலுக்கு உள்ள நான் இருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம 2வது ஸ்டேஜுக்கு பயிற்சி பண்ணும். சோல் கான்ஷியஸ்னஸ், தேஹி அபிமானி ஸ்திதி. இந்த உடலுக்குள்ள நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் மெடிடேஷன், 3மே சாக்காரி ஸ்திதி. அப்படின்னா உடல்ல இருக்கும் பொழுது அனுபவம் செய்ய வேண்டிய 3 ஸ்திதி. புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. லேட்டர் ஆன் நீங்க படிச்சுக்கலாம் 7 ஸ்திதி மெடிடேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் என்னன்னா, உடல்ல இருக்கும் பொழுது என்னை ஆத்மான்னு நான் எப்படி உணர வேண்டும். அதுல 2வது ஸ்டேஜ் தான் இது. உடல் வந்து ஒரு வீடு. எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ அது போல ஆத்மா உடலுக்குள்ள இருக்குது. ஓகே, அதை வந்து நான் உட்கார்ந்து எப்படி உணரணும்? ஆத்மா நான் இந்த உடலுக்குள்ள இருக்கிறேன். நான் வேறு, ஆத்மா நான் பிரகாசிக்கும் ஒளியும் சக்தியும் நட்சத்திரம். இந்த உடல் ஒரு கருவி. உடல் தத்துவத்தினால ஆயிருக்கு. எப்படி இந்த வீடு ஆத்மாவிற்கு வந்து ஒரு உடல் வந்து ஒரு வீடோ, அது போல ஆத்மாவிற்கு இந்த வாகனம் கூட உடல் போல ஒரு கருவி. ஆத்மா உடல் என்ற வாகனத்தின் ஓட்டுநர். இப்ப இந்த வாகனம் இருக்கு, இந்த கார் மாதிரி நம்மளுடைய பாடி. இப்ப இந்த கார்ல டிரைவரே இல்லைன்னா இந்த கார் நகருமா? நகராது. அது போல ஆத்மா நான் இந்த உடல்ல இல்லைன்னா இந்த உடல் நகராது. அப்போ இந்த உடலை நகர்த்துவது யார்? ஆத்மா நான். அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் நடந்து பழகணும்.
5 minutes 10 minutes இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிரைவிங் கத்துக்கிறீங்க இல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னா எப்படி உட்காந்து அப்படியே இதுல ஓட்டி ஓட்டி மெதுவா பாப்பீங்க கால் கீழே தான் இருக்கும் இல்லைங்களா என்ன பயம் விழுந்துருவோம் கால் எடுத்தா சைக்கிள்ல இருந்து அது போல ஆத்மானான் இந்த உடல் வந்து ஒரு வாகனம் எப்படி சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறோம் கார் ஓட்டி கத்துக்கிறோம் அது போல உடலை வந்து நான் இந்த பக்கம் திரும்பு அந்த பக்கம் திரும்பு அப்படின்னு ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நான் தான் அதை ஓட்டி பார்க்கிறேன் பயிற்சி செய்து பார்க்கணும் ஆத்மான்னு நாம நடந்தோம்னா நம்மளுடைய நடை வேற மாதிரி இருக்கும் எத்தனை பேர் அனுபவம் பண்ணிருக்கீங்க வெறுமனே நம்ம முதல்ல பயிற்சி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஹெட் கவுண்ட் மிஷின் எடுத்துக்கிட்டு காலையில எல்லாரும் வெளியில போவோம் எத்தனை ஆத்மா பார்த்துட்டு வந்தேன் ஆத்மா ஆத்மா நடக்கிறப்போ உங்க உடல் லேசா இருக்கும் பஞ்சு போல இருக்கும் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி குதிச்சு குதிச்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அது பாட்டுக்கும் நடக்கும் நீங்க எடுத்து காலை வைக்கிற மாதிரியே தெரியாது ஒரு பஞ்சுல நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே பழகணும் உணர்ந்து பார்க்கணும் இப்போ ஆத்மாக்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம் நான் வேற ஆத்மா வேற உடல் வேற ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அது தெரிஞ்சாதானே நான் உடலா இப்படி உடல்னு நினைச்சிட்டு இருக்கேனா இல்ல ஆத்மான்னு என்ன நினைச்சு உணர்ந்து இருக்கிறேனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அப்ப உடல் வந்து மண்ணால ஆயிருக்கு ஆனா ஆத்மா ஒளியால ஆயிருக்கு இப்ப நேத்து நம்ம கேட்டோம் இல்லையா ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டப்போ ஒளி அப்படின்னு சொன்னீங்க அதன் கூடவே சக்தி அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கணும் ஆத்மானாலே ஃபர்ஸ்ட் விஷயம் ஒளியும் சக்தியும் சக்தின்னா என்ன என்னை எடையே போட்டு பார்க்க முடியாது கண்ணேல பார்க்கவே முடியாது தொடவே முடியாது ஆனா நான் அழியவே மாட்டேன் அதுதான் மைட் சக்தின்னா அதான் நான் இறக்கவே முடியாது தட் இஸ் சக்தி அப்ப இப்படி உங்களை நினைச்சீங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி வரும் அஷ்ட சக்திகள் ஒரு விஷயமா ம் அப்ப உடல் வந்து மண்ணால் ஆயிருக்கு ஆத்மா லைட்டால் ஆயிருக்கு உடல்ல வந்து நிறைய திரவங்கள் இருக்கு கெமிக்கல்ஸ் ஆனா ஆத்மால அந்த மாதிரி திரவங்கள்லாம் எதுவும் கிடையாது ஆத்மா ஒரு ஆத்மா அப்படிதான் இருக்கு ஓகேங்களா அப்புறம் உடல் வந்து ஸ்தூலம் பௌதிகம் அதாவது பஞ்ச தத்துவங்களால் ஆனது ஆத்மா ஆறாவது தத்துவம் உடல் வந்து உயிரற்றது ஆத்மா உயிர் வாழ்வது உடலுக்கு உயிர் கொடுப்பதே ஆத்மாதான் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா ஓகேங்களா சோ ஆத்மாக்கும் உடலுக்கும் அதான் வித்தியாசம் அப்புறம் பார்க்கிறப்போ ஆத்மா வந்து பார்க்க முடியாது ஆனா உடலை பார்க்க முடியும் ஆத்மா அழிவில்லாதது உடல் அழியக்கூடியது ஆத்மா ஆறாவது தத்துவத்தினால ஆயிருக்கு உடல் 5 தத்துவங்கள் உடல் ஆத்மாவுடைய சூட்சும புலன் மனம் புத்தி சுபாவம் உடலினுடைய புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு மெய் அதாவது உடல் தொடும் உணர்வு ஆத்மா ஒளிப்புள்ளி வடிவம் இருக்கிறது உடலுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ரூபம் இருக்கு ஆத்மாவிற்கு சிந்திக்கும் முடிவெடுக்கும் ஆற்றல் இருக்கிறது உடலுக்கு உடல் அப்படின்னா அது செயல்படக்கூடியது உடல் போய் சிந்திக்காது ஆனா ஆத்மா தான் சிந்திக்கும் சோ உடலுக்கும் ஆத்மாக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் இப்ப ஒப்பிட்டு பார்க்க போறோம் ரெண்டும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா உடல் அப்படிங்கிறது ஒரு கார் ஆத்மா காருக்குள்ள இருந்து காரை ஓட்டுற டிரைவர் சோ கண்ட்ரோல் டிரைவர் கிட்ட இருக்கா கார்ல இருக்கா பிரேக்குங்கிறது ஒரு விஷயம் கார்ல இருக்கு ஆனா அந்த பிரேக்க போடுற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா டிரைவர்கிட்ட தான் இருக்கு சோ ஆத்மா நான் என்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் அது போல உடல் வந்து ஒரு வயலின் இல்லைன்னா ஒரு வீணை ஒரு இசை கருவி அது தன்னால அதுல இருந்து மியூசிக் வருமா ஆத்மா நான் தான் வாசிப்பவர் நான் வீணைய வாசிச்சா அதுல இருந்து மியூசிக் வரும் இல்லைன்னா அது சும்மா அப்படியே இருக்கும் அது போல உடல் வந்து ஒரு கருவி அதுவா போய் ஒன்றும் செய்யாது
அப்புறம் உடல் அப்படிங்கிறது ஒரு வீடு. வீட்டுல வசிப்பவர் ஆத்மா நான். உடல் அப்படிங்கிறது ஆடை. நம்ம ஃபரிஸ்தா ஆடை பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? யார் அதை போட்டுக்கிறா? ஆத்மா நான். உடுத்திக் கொள்பவர் ஆத்மா நான். என்னுடைய ட்ரெஸ் வந்து உடல். பேனா ஒரு கருவி. பேனா சும்மாவே அதுவே தன்னால எழுதுமா? அதுவா படுத்திருக்கிற பேனா எழுந்து எழுதுச்சுன்னா என்ன பயந்துப்போமா இல்லையா? யார் எழுதுறான்னு. சோ எழுதுபவர் யார்? ஆத்மா நான். மொபைல் போன் ஒரு கருவி. அதை இயக்குபவர் யார்? பேட்டரி. ஆத்மா நான் பேட்டரி. பாபா முரளியில சொல்றாரு இல்லையா? பேட்டரி. பேட்டரி அப்படின்லாம் பாபா முரளியில சொல்லும்போது நாம என்ன பண்ணணும்? பேட்டரியா நம்மள நினைச்சு பாபா கிட்ட சார்ஜில் வைக்கணும். எடுத்து எடுத்து சார்ஜில் போடக்கூடாது. தொடர்ச்சியா அப்படியே கனெக்ஷன்ல இருக்கிறோமா? சூட்சுமமா அந்த கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் சார்ஜ் ஆகும். அது போல உடல் அப்படிங்கிறது வெறும் பொம்மை. அந்த காலத்துல எல்லாம் பொம்மை இருக்கும் பாத்தீங்களா? கீ கொடுத்தா பேட்டரி எல்லாம் அப்ப இல்ல. கீ தான் கொடுக்கணும். சாவி கொடுத்தா அந்த சாவி அன்வைண்ட் ஆற வரைக்கும் அந்த பொம்மை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அந்த சாவி முடிஞ்சோடனே பொம்மை நின்னுடும். அது போல நாம வந்து ஆத்மாதான் சாவி. சாவிய போட்டாதான் பொம்மை வேலை செய்யும். சோ ஆத்மா நான், சாவி, இந்த உடல் ஒரு பொம்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். எதை? மனதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஆத்மாவும் உடலும் இன்னொரு ஒப்பீடு. இப்ப இந்த கார் வந்து நம்ம பார்க்கிறோம். சோ கார் வந்து யாரு? ஆத்மாவா உடலா கார்? உடல். உடல். ம் கார் வந்து உடல். ஓகேங்களா? கார் வந்து வாகனம், உடல். இதுல யார் ஓட்டுறா? ஆத்மா நான். ஆத்மாதான் டிரைவர். சோ இந்த உடலுக்கு டிரைவர் யார்? நானு. இப்ப இதை நான் எப்படி ஆத்மா. இதை எப்ப பயிற்சி பண்ணணும்னா, சிலப்போ காரியம் செஞ்சு 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 சும்மா உக்காருன்னா அந்த உடம்பு உக்காராது. திரும்ப 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 ஏதாச்சும் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நான் தான் ஓட்டுநர். உக்காரு. டிராபிக் கண்ட்ரோல் செய்யலாம். காரியம்லாம் செய்யலாம். நீ உக்காரு அப்படின்னு உடலை உக்காத்தி வைக்கணும். டிரைவர் உடல்ல இருந்து வெளியில போயிடணும். காரை பார்க் பண்ணிட்டு. அப்புறம் கார் ஓடுமா எந்திரிச்சு? பழகணும். ஓகே. ஒரு கார் தானாகவே நகர முடியாது. அதற்கு ஒரு ஓட்டுநர் தேவை. உடல் ஒரு காருக்கு சமம். ஆத்மா ஓட்டுநருக்கு சமம். சோ உடலை ஒரு வாகனம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல நாம வந்து அதை பார்க்க கூடாது. வாகனம் டிட்டாச்சா. ஆத்மாவும் உடலும் சேர்ந்து செயல்படுகிறது. ஏன் நமக்கு தெரியல? உடல் வேற ஆத்மா வேறதான். யாரானு இறந்துட்ட இடத்துக்கெல்லாம் நம்ம போறப்போ சொல்றாங்க ஆத்மா போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னு. ஆனா ஏன் நமக்கு உணரவே மாட்டேங்குது? ஏன் வந்து நமக்கு தெரியவே இல்லை நான் இந்த ஆத்மா தானே? 50 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்திருக்கோம் வாழ்க்கை. ஆனா ஆத்மானே தெரியல. அப்பப்போ காதுல விழுது. அவங்கவுங்க யாரானு இறந்த இடத்துக்கு போறப்போ ஆத்ம சாந்தி பூஜை எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் ஆத்மானே எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஆத்மா சூட்சுமமாக இருக்கு. எப்படி வந்து உடலுக்கு 5 புலன்கள் இருக்கு, ஆத்மாவுக்கு 3 புலன்கள் இருக்கு. மனம் புத்தி சுபாவம் ரெண்டும் சேர்ந்துதான் மனிதர்களா இருக்கிறோம். அது ரெண்டும் அவ்வளவுதான் சேர்ந்து வேலை செய்து. அந்த அளவுக்கு என்னால பிரிச்சு உணரவே முடியல. எத்தனை பேருக்கு நான் இந்த உடலே கிடையாது, நான் வெறும் ஆத்மா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆழமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு பிராமணர்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா கைவிட்டு எண்ணிடலாம். எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு அனுபவம் ஆயிருக்கு அப்படின்னா இதுவரை
இன்னும் இன்னைக்கு மொத்த பாடத்திலையும் நாம கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரு வந்து ஆழமாக அனுபவம் செய்றாங்களோ, பயிற்சி செய்றாங்களோ, தபஸ்யா செய்றாங்களோ, அவங்களால மட்டுமே உணர முடியும். நான் வேறு, ஆத்மா வேறு. ஏன்னா ரெண்டும் அவ்வளோ சேர்ந்து வேலை செய்யுது. ஆத்மாவின் 3 புலன்களும் மனம், புத்தி, சுபாவமும் உடலினுடைய 5 புலன்களும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். பிரிக்கவே முடியல. பாபா ஏன் நேத்து வந்து திருடி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அதை எடுத்து சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்ததும் தெரியல, அதை செஞ்சதும் தெரியல, காரியம் முடிஞ்சாச்சு. எண்ணம் முதல்ல கண் முதல்ல பார்த்துச்சு. கண்கள் தான் ரொம்ப உங்களை ஏமாத்துற புலன். பாபா சொன்னார் இல்லையா நேத்து. அந்த சாப்பாட கண்ணு பார்த்துடுச்சு. பார்த்த உடனே மனசுல சொல்லி மனசுக்கு நியூஸ் வந்தாச்சு. கண்ணு பார்த்து ஆசைப்பட்டுடுச்சு. மனசுக்கு போயிடுச்சு அது. உடனே கை வந்து வேலை செஞ்சு சாப்பிட்டுருச்சு எடுத்து. இதெல்லாம் எத்தனை செகண்ட்ல நடந்துச்சு. அப்போ இது ரெண்டும் ஆத்மாவும் உடலும் எவ்வளோ சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ இந்த சூட்சுமத்தை நாம அனுபவம் பண்ணலைன்னா, இந்த கண்ணு அதை பார்த்ததும் அந்த ஆசை ஏற்பட்டதும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பிரேக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நேரமே இருக்காது. அடிமைகளா இருந்தோம்னா உடனே செஞ்சிருவோம். ஆனா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு பழகி இருக்கோம்னா கண்ணு பார்க்கும் போதே இந்த உணவு பஞ்ச தத்துவத்தால் ஆனது, உடல் பஞ்ச தத்துவத்தால் ஆனது, உடலுக்கு சக்தி வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த சாப்பாடை நான் சாப்பிடுறேன் அங்கிற வரைதான் சாப்பாட்டை பத்திய ஆத்மாவுடைய எண்ணம் இருக்கும். ஆத்ம உணர்வு பழகி இருந்தா. அப்படி இல்லைன்னா நாம சண்டை போடணும். வாரியர், ஒரு போர் வீரர் போல சண்டை போடணும். இல்ல இல்ல சாப்பிடக்கூடாது, பாபா சொல்லிட்டார். ஆல் திஸ் வந்து நான் மாஸ்டரா இல்லைன்னு அர்த்தம். ஸோ உடலும் ஆத்மாவும் சேர்ந்து செயல்படுது. எப்படின்னாக்கா இந்த எக்ஸாம்பிள், உடல் வந்து வாகனம், ஆத்மா டிரைவர். ஏன் இது ரெண்டும் இப்படி சேர்ந்து வேலை செய்யுதுன்னா, ஆத்மா உடலுக்குள்ள வரும்பொழுது, ஒரு மனித உடலுக்குள்ள ஆத்மா வரும்பொழுது 2 விஷயத்தை ஆத்மா செய்யுது. என்னன்னா, அந்த உடல் உயிரற்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, நான் லிவிங். உடலுக்கு தனியா உயிர் தனி, அது லிவிங் கிடையாது. அது ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த உடலுக்கு உயிர் கொடுப்பது யார் அப்படின்னா ஆத்மா. சோ உடல்ல வந்து ஆத்மா பூந்ததுமே உடலை ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி வேலை செய்ய வைக்குது. உடலுக்கு வந்து உயிர் கொடுக்குது. அது வந்து வேலை. அந்த ஒரு ஆத்மா வந்து உடலை விட்டு போயிடுச்சுன்னா உயிர் இல்லைன்னு சொல்றோம் இல்லையா. சோ உயிர் இருக்குன்னா அந்த ஆத்மா எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. சோ முதல் வேலை ஆத்மா உடலுக்கு உயிர் கொடுக்குது. அதன் பிறகு உடலின் மூலம் ஆத்மா செயல்படுது. இப்ப ஆத்மா ஒரு ஆசைப்பட்டுடுச்சு, கையினால தானே எடுத்து சாப்பிடுது. சோ ஆத்மாவுடைய 2 வேலை. இது வந்து உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன். யாருமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? யாருக்காச்சும் முன்னாடியே இந்த விஷயம் தெரியுமா? இல்ல சிஸ்டர் தெரியாது. Yes, sister. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்குன்னா ஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்படின்னா கண்ட்ரோல் எங்க இருக்கு சாவி அப்படின்னா, ஆத்மா நான் ராஜா, என் கையில சாவி இருக்கணும். நான் சாவி போட்டா என் வாய் பேசணும். நான் சாவி போட்டா என் கண் பார்க்கணும். நான் சாவி போட்டா என்னுடைய சிந்தனை மனம் சிந்திக்கணும். பூட்டிட்டேன்னா மனம் சிந்திக்க கூடாது. ஸோ கண்ட்ரோல் எங்க இருக்கு? ஆத்மா. நான் 2 வேலை செய்யறேன். என்னன்னா, இப்ப நான் உடலுக்கு உயிர் கொடுக்கறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப உடலால நான் இன்னைக்கு வந்து பாபா சொல்றாரு இல்லையா, நீங்க சரியான செயலை மட்டுமே செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு சொன்னார் இல்லைங்களா. டூ ஒன்லி ரைட் ஆக்ஷன் சொன்னார். அப்ப இந்த உடலால தானே காரியங்களை செய்யறோம்.
ஸோ எந்த கெட்ட விஷயத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னா உடலுக்கு ஆத்மா பூட்டு போட்டு வச்சிருக்கணும். நான் சொன்னா செய், நான் திறந்தப்புறம் சாவி திறந்தப்புறம் தான் செய்யணும். அப்ப நான் என்ன சொல்லணும்? ஆத்மா, இப்ப வந்து நான் என்னுடைய வாயினுடைய பூட்டை திறந்துட்டேன், இப்ப நீ பேசலாம். அப்போ அந்த உடல் வந்து வாய் பேசும். இப்ப நீ பேசக்கூடாது, வாயை பூட்டிட்டேன். இது உங்களுக்கு கேட்கறதுக்கு டெக்னிக்கலா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நான் பயிற்சி பண்ணணும். நான் பூட்டிட்டேன், என் வாயை நான் பூட்டிட்டேன். எப்படியோ தெரியல வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பூட்டி இருக்கு, எப்படி பேசும் வாய்? சோ வாய்க்கு பூட்டு போடணும். அப்போ கண்ட்ரோல் என் கையில இருக்கு. சோ ஆத்மா உடலுக்கு உயிர் கொடுக்குது. நான் சாவி போட்டு திறக்கிறேன் அப்படின்னா உயிர் கொடுக்கிறேன், புலன்களுக்கு உயிர் கொடுக்கிறேன்னு அர்த்தம். அதோட கூட இல்லாம உடலின் மூலம் இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னா, இப்ப எப்படி நான் உடலின் மூலம் இயங்குறேன்னா, ஃபர்ஸ்ட் உயிர் கொடுக்கிறேன், சாவி போட்டு வாயில இருந்த பூட்டை திறந்துட்டேன். எப்படி அதன் மூலம் நான் இயங்குறேன்னா, ஆத்மா நான் தூய்மையான விஷயங்களை மட்டுமே பேசுவேன். அப்போ என் வாய் மூலம் ஆத்மா நான் பேசுறேன். எப்படி பேசுறேன்? நான் என்ன நினைக்கிறேனோ தூய்மையா பேசணும், அதை மட்டுமே நான் செய்றேன். புரியுதா உங்களுக்கு? உயிர் கொடுப்பதும் உடலை நான் இயக்குவதும் புரியுதுங்களா? புரியுது. புரியுதுங்க சிஸ்டர். ம் நான் வந்து பூட்டை திறக்கிறேன் அப்படின்னா உடலுக்கு உயிர் கொடுக்கிறேன். அந்த பூட்டை திறந்துட்டு அந்த பூட்டு திறந்த ஜன்னல் வழியா கதவு வழியா நான் என்ன கொடுக்கணும்? புனிதமானதை கொடுக்கணும். அப்படின்னா நான் வந்து உடலை இயக்குகின்றேன். ஆத்மா நான் உடலை இயக்குகின்றேன். ஓகே, இன்னும் சிந்திங்க இதை பத்தி. ஓகே, அடுத்தது என்னன்னா 5 புலன்களா மூலமாக ஆத்மா தன் பாகத்தை நடிக்குது. இப்ப இந்த குதிரையில பாத்தீங்கன்னா, இந்த குதிரை கீழே 5 உறுப்புகள் இருக்கு பாருங்க. அந்த படத்தை கூட சில பேர் ஃபுல்லா பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவெல்லாம் நம்ம வந்து கவனம் கொடுக்கறது இல்ல. ஒவ்வொரு குதிரையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புலன் அங்கம் அங்க இருக்கு. அதை நிறைய பேர் பார்க்காம விட்டுருவாங்க. அதனாலதான் கீழே கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே இருக்கு. சோ ஆத்மா எப்படி அந்த குதிரை ஓட்டுபவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், அது போல ஆத்மா நான் நெத்தியில இருக்கிற பிரகாசமாக இந்த 5 குதிரைகளினுடைய கடிவாளம் என் கையில இருக்கு. 5 புலன்களுடைய கடிவாளம் என் கையில இருக்கு. முழு ஆயுளும் நம்மளையும் அறியாமல் இந்த குதிரை மேலதான் உட்காந்து நம்ம சவாரி பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கே தெரியல. அப்போ சில நேரத்துல ஒரு குதிரை ஏமாத்துது, இன்னொரு சைட்ல இன்னொரு குதிரை ஏமாத்துது. இந்த 5 புலன்களும் ஆத்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்கு, அடிமைகளாவே வச்சிருக்குது. அப்போ இந்த கடிவாளம் என் கையில இருக்கு. இந்த 5 புலன்களையும் ஆத்மா நான் இழுத்து பிடிச்சிருக்கிறேன். என் கையில தான் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல உணர்ந்துக்கணும். அப்போ கண் போன போக்கிலே நாம பார்க்க கூடாது. அப்படின்னா பார்க்கறதெல்லாம் பத்தி சிந்திக்கவே கூடாது. சிந்திக்கிற அளவுக்கு உள்ள அந்த அளவு பார்க்கவே கூடாது. ஆத்மான்னு ஏன் பார்க்கிறோம், ஏன் சிந்திக்கிறோம்னா எனக்குன்னு சிந்தனை எதுவும் இல்லை, அதனால எதை பார்த்தாலும் சிந்திக்கிறேன். ஓகே, சோ இந்த படத்துல ஆத்மா நான் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். ஒளியும் சக்தியும் ஆத்மா நான். மனம், புத்தி, சுபாவம் இது மூன்றும் என்னுடைய சூட்சும புலன்கள். ஆத்மா நான் உடலின் மூலம் ஒரு மனிதனாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் பயிற்சி பண்ணணும். நெற்றியின் மத்தியில் ஒரு ஒளி புள்ளியாக உங்களை காட்சிப்படுத்தி பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, பிரகாசமாக இருக்கும் ஒளியும் சக்தியும் நிறைந்தவன். நான் ஆத்மா, ஒளியும் சக்தியும் நிறைந்தவன். நான் ஆத்மா, ஒளியும் சக்தியும் நிறைந்தவன்.
அப்படி சொல்லி 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 உள்ள போனோம். அகநோக்குல மூளைக்கு முன்னால ஆத்மா நான் இருக்கிறேன். ஜோதிர் பிந்து ஆத்மா நான் ஜன்னல் வழியாக கண்கள் வழியாக பார்க்கின்றேன். நான் பார்க்கும் அனைவரும் ஆத்மாக்கள், ஒளி புள்ளியானவர்கள். யாருமே இறக்க முடியாது, நானும் இறக்க முடியாது. நான் ஓர் அழிவற்ற ஆன்மீக சக்தி. அப்படியே உணர்ந்து பார்க்கணும். உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். அங்க இருந்தவாறு விஷயங்களை வெளியில பார்க்கணும். ஓகே, அடுத்தது இந்த படத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆத்மா உயிர் அப்படின்னா என்ன? ஆத்மானா என்ன? அது உணர்வுகளின் பிறப்பிடம். ஆத்மானா என்ன, உயிர்னா என்ன அப்படின்னா, உணர்வுல எங்க ஏற்படுது அப்படின்னா இங்கதான். ஆத்மா நான், அந்த ஆத்மால தான் உணர்வுகள்லாம் ஏற்படுது. நெத்தியில ஏற்படுதுன்னு இல்லை, ஆத்மால தான் உணர்வுகள் எல்லாமே ஏற்படுது. உணர்வுன்னா பாசிட்டிவ், அன்பு, அமைதி, சந்தோஷம், கோபம், பற்று, ஆணவம் எல்லாமே உணர்வுகள் தான். ஸோ எல்லாமே எங்க இருக்குன்னா ஆத்மால தான் இருக்கு. இப்ப ஆத்மாவினுடைய ரூபம் என்ன? பார்க்க முடியும்னா எப்படி இருக்கும்? ஆன்மீக சக்தி, ஓர் ஒளி புள்ளி அங்க பிரகாசமா மின்னிக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் ஆத்மாவினுடைய ரூபம். ஆத்மா எதனால ஆயிருக்கு? உடல் தத்துவத்தினால ஆயிருக்க மாதிரி ஆத்மா ஆறாவது தத்துவம்னால ஆயிருக்கு. ஆத்மா எங்க இருக்கு? இரு புருவ மத்தியில இருக்கு. கண்கள் ஜன்னல் வழியா பார்க்குது. உடல் மூலம் செயல்படுது. ஆத்மாவை மூன்றாவது கண் சொல்லலாம். சிந்திக்கும். ஆத்மா என்ன பண்ணும்? சிந்திக்கும், நினைவு செய்யும், முடிவெடுக்கும் ஒரு சக்தி. வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே ஆத்மால ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆத்மானா இதுதான். சோ வாட் இஸ் அ சோல்? இன்னைக்கு பாபா முரளியில கேட்கிறார், ஒரு ஆத்மானா என்ன? ஒளியும் சக்தியும். இதை பிரிக்கவே கூடாது. ஒளி அப்படின்னா அது எதை குறிக்குது? ஆத்மாவினுடைய தூய்மை. சக்தி அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, நான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன், இறக்கவே முடியாது. அதுதான் சக்தி. ஒளியும் சக்தியும். எண்ணங்களும் உணர்வுகளும். என்ன எண்ணம் வருது அதுதான் நான், என்ன உணர்வு வருது அதுதான் நான். ஓகேங்களா? ஆத்மா என்பதை ஏன் உணர முடியாமல் இருக்கிறோம்? ஆத்மான்னு புரிஞ்சிருச்சு, ஆனா ஏன் உணரவே முடியல? எவ்வளவு பேர் தலை கீழ் நிக்கிறோம், ஏன் உணர முடியல? முக்கியமான பாயிண்ட், ஆத்மா மற்றும் உடலின் குணங்கள். ஆத்மாவுடைய குணம், இப்ப ஆத்மான்னு நாம உணரணும்னா என்ன உணர்றது? அமைதியா உணரணும், அன்பா உணரணும், சந்தோஷமா ஃபீல் பண்ணணும், தூய்மையா ஃபீல் பண்ணணும். இந்த ஃபீலிங்ஸ், இதுதான். ஆத்மாவுடைய குணங்களே தெரியல அப்படின்னா எப்படி உணர்ந்து பார்க்க முடியும்? உடலினுடைய குணங்கள் என்னன்னா விகார குணங்கள், ஆசைகள், காமம். காமம்னு சொன்னா உடலால ஒருத்தரை நேசிக்கிறது அது மட்டும் இல்ல, தீவிரமான எந்த ஆசையும் காமம். தீராத ஆசை எதை குறித்தும் அது காமம். கோபம், இந்த பற்று, இந்த நெகட்டிவ், இதெல்லாம் உடலினுடைய குணங்கள். ஓகேங்களா? அப்போ ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ரெண்டும் அப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆத்மாவுடைய 7 குணங்களும் உடலில் இருக்கும் 7 பெரிய சிஸ்டம்ஸ் அது கூட தொடர்புடையது. இப்ப சொல்லுவாங்க சில பேர் வந்து அன்புனாலே இப்ப எல்லாரும் ஏன் ஹார்ட்டுடைய படத்தை வரைகிறாங்க? எல்லாரும் ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போடுறீங்க இல்லையா, லவ் அப்படின்னாலே. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது ரத்த ஓட்டத்தோட, இதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அன்புங்கிற குணம் இதயத்தின் மூலமாக செயலுக்கு வருது. அது போல சந்தோஷம் அப்படிங்கிற குணம் இரைப்பை, டைஜஷன்,
அதனால சாப்பிட்றப்ப சந்தோஷமான விஷயத்தை மட்டுமே பேசுங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளுடைய செரிமானம் சரியா நடக்கும். கவலையா இருந்தோம்னா செரிமானமே நடக்காது. அதுபோல இந்த 7 குணங்களும் உடலினுடைய 7 பெரிய சிஸ்டம் கூட தொடர்பு அப்படி கலந்து வேலை செய்யுது. அதுதான் நம்மளால பிரிச்சு உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரெண்டும் அவ்வளோ சேர்ந்து வேலை செய்யுது, பிரிக்கவே முடியல. அப்போ நாம இப்ப எப்படி உணர்றது அப்படின்னா, அங்கதான் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு க்ஷணத்தில் நான் இப்ப எப்படி உணர்றேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எத்தனை பேர் பீஸ்ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கீங்க? அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. அதை தெரிஞ்சும் இருக்கிறீங்களா? நான் இப்ப கேட்கறதுக்கு முந்தையே நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க விழிப்புணர்வுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அமைதியா தான் இருக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க விழிப்புணர்வுல இல்லைன்னு அர்த்தம். நான் அந்த உணர்வுல இருக்கணும். உணரும் அந்த அப்பவே எனக்கு தெரியணும் நான் அமைதியா தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க விழிப்புணர்வுல இருக்கிறீங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா ஊதுவத்தி இருக்கு. எல்லாமே ஊதுவத்தி தான். அது போல எல்லாமே உணர்வுகள் தான். ஆனா வித்தியாசமான உணர்வுகள். அமைதின்னா டோட்டலா வித்தியாசம். சந்தோஷம்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அன்புன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இதெல்லாம் நமக்கு வித்தியாசமான உணர்வுகளா இருக்கா? தெரியுதா? இல்லே அப்படின்னா நான் பழகல. அதனால தான் நம்ம குரூப்ல அந்த ஓட்டிங் போடுறது. ஒரு எவ்ரிடே ஒவ்வொரு குணத்தையும் ஆழமாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரே ஒரு குணத்தை அனுபவம் செய்து 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 சேமிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த 5000 வருஷத்திற்கு சம்பாதிப்பதற்கு இது ஒன்றே ஒரு சங்கம யுகம் தான். ஓகேங்களா? சோ விழிப்புணர்வுன்னா 20 நிமிஷம் அமைதியாவே உணர்ந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கணும். ஓகே. உணர்வுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கெட்டதும் விகார குணங்களும் உணர்வுகள் தான். ஆத்மாவினுடைய 7 குணங்களும் உணர்வுகள் தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் இப்படி நம்மை உணர்றது ரொம்ப முக்கியம், விழிப்புணர்வுல இருக்கிறது ஏன் முக்கியம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னை நான் யாரென்று கருதுகின்றேனோ அப்படித்தான் நாம் நடந்து கொள்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னை நான் யாரென்று நினைக்கின்றேனோ அப்படித்தான் நான் நடந்து கொள்கின்றேன். இப்ப நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு என்ன நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் அமைதியா தான் பேசுவேன், அமைதியா தான் சிந்திப்பேன், அமைதியா தான் நடப்பேன். ஆனா என்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வே எனக்கு இல்லை அப்படின்னா மனசுல எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த நேரத்துல நடந்துப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? வண்டி போயிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் ஒரே ஜனங்க கூட்டமா சேர்ந்து இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? உடனே ஓடி அவர் ஒரு டாக்டர்னு சொல்லி அங்க என்ன செய்யணுமோ செய்வார். ஏன் அவர் மட்டும் செய்றார்? சுத்தி இருந்தவங்க யாரும் ஒண்ணும் செய்யல. ஏன்னா அவங்கெல்லாம் டாக்டர் கிடையாது. இவர் மருத்துவர். நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதுனால அவர் உடனடியாக ஓடி போய் அங்க என்ன செய்றார். சோ அப்ப எந்த ஒரு நேரத்திலையும் என்னை நான் யாரென்று நினைக்கின்றேன் அவ்வாறு தான் நான் நடந்து கொள்வேன். அதனால்தான் விழிப்புணர்வு ஒவ்வொரு நொடியிலும் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நொடியிலும் நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன்னா நான் இறை மாணவன் இருந்ததுன்னா எல்லா விஷயங்களும் உள்ள போகும். ஓகேங்களா? இப்ப பாபா நமக்கு விழிப்புணர்வை கொடுத்து விட்டார். நான் யாருன்னே தெரியாம இருந்தோம். விழிப்புணர்வை பாபா கொடுத்துட்டாங்க. ஒளியை எப்படி தீக்குச்சியால ஒளியை ஏற்றுகின்றோமோ அது போல பாபா விழிப்புணர்வு என்ற ஒளியை கொடுத்துட்டாங்க. ஞானம் என்ற தீக்குச்சிகளையும் கொடுத்துட்டார். நாம ஏத்துனாதானே வாசனை வரும். வாங்கி அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா ஊதுவத்தியில வாசனை வருமா?
விழிப்புணர்வுல நாம கொண்டு வரணும் விஷயங்களை. ஒவ்வொரு லைனையும் அரை மணி நேரம் விழிப்புணர்வுல கொண்டு வந்து பயிற்சி செய்து 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 உணர்ந்து பார்த்தால் மட்டுமே ஊதுவத்தியில எப்படி ஏத்துனாதான் வாசனை வருமோ அது போல விழிப்புணர்வில் இருந்தால் மட்டுமே வாசனை வரும், உணர்வு வரும். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம சோதிச்சு பார்க்கலாம். நான் ஓர் ஆத்மா. உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க அனுமதி கொடுங்கள். சில வினாடிகளுக்கு உங்களை ஓர் சின்னஞ்சிறு நட்சத்திரமாக, ஒரு தூய உயிரோட்டமுள்ள ஒளி புள்ளியாக, உணர்வுள்ள சக்தியாக சிந்தித்து பாருங்கள். உங்களை நெற்றியின் புருவ மத்தியில் கண்கள் என்னும் ஜன்னலுக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் ஓர் உணர்வாக, ஆத்மாவாக சிந்தித்து பாருங்கள். இந்த விழிப்புணர்வில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்கள். இது உங்கள் ஆன்மீக அடையாளம். நாம் அனைவரும் ஒளி புள்ளியான ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.